அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தினுடைய அந்த போதனையை நாம் கடந்த பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த செய்தி இந்த தலைப்பின் கீழ் பாகம் 12. இந்த நாளிலே நாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோமே, அதனால் வருகிற பலன்களை நாம் கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். இந்த நாளிலே அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதனுடைய முதல் 2 நன்மைகளை பார்த்தோம். முதல் நன்மை என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்தில் சமாதானம் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அது முதல் நன்மை. 2வது நன்மை, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று இப்பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ளாக தைரியமாய் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றது மட்டும் இல்லை, அங்கேயே நிலை கொண்டிருக்கும் அந்த ஸ்லாக்கியத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இது 2ஐயும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே 3வது நன்மை என்ன செய்ய போகிறோம்? 3, 4 2 நன்மைகளை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 3வது நன்மை என்னது? இங்கே வசனம் சொல்கிறது, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அல்லது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்போ நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள்ள தைரியமாய் போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதோ, எப்பவுமே பாருங்க, இந்த தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே நீங்க அனுபவிக்கிற முதல் நன்மை என்னது? இனி இந்த மகிமையின் தேவனுடைய அவருடைய அந்த மகிமையை நான் என் வாழ்க்கையில நான் கண்டிப்பா என்ன செய்வேன், அனுபவிப்பேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது, இருதயத்தை நிரப்பி விடுகிறது. அது உங்களுக்குள்ளே ஒரு மேன்மை பாராட்டல் அல்லது ஒரு மகிழ்ச்சியை, களி கூறுதலை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. பாருங்கள், இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினுடைய 3வது நன்மையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்ப நம்முடைய அன்றாட வாழ்விலும் அன்றாட வாழ்க்கையில தேவ மகிமை, இந்த மகிமையுள்ள அவருடைய அந்த மகிமையை என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய அனுபவிப்பேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள என்ன செய்து வந்துருது. அவருடைய மகிமையை அனுபவிக்கிறதுனா என்னது பாருங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிக்க கேட்போம். பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ,
பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளா மாற்றப்படுவதற்கு முன்பாக வாழ்க்கையில உபத்திரம் பிரச்சனை எல்லாம் வந்தா பாருங்க, நம்ம என்ன நினைப்போம், அவ்வளோதான் நம்முடைய தலையெழுத்து இதுதான், இந்த பிரச்சனை வழியாக தான் நான் என்ன கடந்து போகணும், இதுலேருந்து நமக்கு என்ன கிடையாது, விடுதலை கிடையாது, அப்படியே வாழ்நாள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியதான், சகிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு ஒரு தோல்வியின் எண்ணம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருது. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்ட உடனே இப்போ நமக்கு தேவனிடத்துல சமாதானம் உண்டாயிருச்சு. இப்போ இந்த மகிமையான தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழையிற பாக்கியம் மட்டும் இல்லை, அந்த அவருடைய பிரசன்னத்திலே நிலை கொண்டிருக்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ அதனால நான் என்னோட விண்ணப்பங்களை தேவனிடத்துல சொல்லலாம், அவர் எனக்கு பதிலளிக்கிறத நான் நினைச்சல அனுபவிக்கலாம். இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தவுடன் இப்போ நமக்கு என்ன, நம்முடைய இருதயம் என்ன சொல்லுது, இந்த உபத்திரம், அந்த பிரச்சனை என்னை தோற்கடிக்க முடியாது. அதை தான் 37 வசனத்துல தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்னா என்னது பாருங்க. இப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செய்து விடுகிறது, எழுப்பி விடுகிறது. என்னது, இந்த எல்லா பிரச்சனையின் மேலும் நான் என்ன செய்வேன், ஜெயம் எடுப்பேன். எல்லா பிரச்சனையின் மேல நான் என்ன செய்வேன், ஜெயம் எடுப்பேன். நான் முற்றும் ஜெயம் கொள்ளுவேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருதயத்தை என்ன செய்யறது, நிரப்பி விடுகிறது பாருங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில பாருங்க, வியாதிகள், பணப்பிரச்சனைகள் அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது அவ்வளவுதான், இதிலே வாழ வேண்டியதே தலையெழுத்து அப்படின்னு இனி நம்முடைய மனது சொல்லாது, நம்முடைய இருதயம் பேசாது. இப்போ ரட்சிக்கப்பட்டவுடன் பாருங்க, நம்முடைய இருதயத்துல ஒரு புது சத்தம் வந்து விடுகிறது. தேவ மகிமையை நான் என்ன செய்வேன், அனுபவிப்பேன். இந்த பிரச்சனை மேல எனக்கு ஜெயம் உண்டு, மற்றும் ஜெயம் கொள்வேன் என்ற ஒரு பெரிய தைரியம் நம்மளை என்ன செய்து நிரப்பிடுது பாருங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, அதையும் தாண்டி பாருங்க, தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்குதுன்னா என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அது என்னது பாருங்க, அதை 1 யோவான், அதை குறித்து 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இப்போ 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க பிள்ளைகளே, இப்ப நம்ம இயேசுப்பட்ட விசுவாசனா நீதிமானாக்கப்பட்டு இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யறோம், இருக்கோம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால இப்ப பாருங்க, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. அது என்னது, ஒரு நாள் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் திரும்ப என்ன செய்வார், வருவார். வரும்போது நான் என்ன செய்வேன், நான் அவரை முகமுகமா என்ன செய்வேன், தரிசிப்பேன். அவரை முகமுகமாய் தரிசித்து நித்தியமாய் இனி நான் அவரோடு வாழுவேன், அவரோடு அவருடைய மகிமையை அனுபவித்து வாழுவேன் என்ற அந்த ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது பாருங்க. இந்த உலக வாழ்க்கையோடு என் வாழ்க்கை முடிய போறதில்லை. என் ஆண்டவர் சீக்கிரம் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அவர் வரும்போது பாருங்க, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்போம். தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று என்ன செய்யறோம், அறிந்திருக்கிறோமா பாருங்க. அடுத்த வசனத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:3.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்து இருக்குது. அது என்ன நம்பிக்கை? மறுபடியும் பாருங்க, அந்த 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப பாருங்க பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்ன செய்து இருக்குது. என்ன நம்பிக்கை? இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் நம்ம பல்வேறு பிரச்சனை, போராட்டம் எல்லாம் என்ன செய்யறோம், சந்திக்கிறோம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார். அன்றைக்கு நான் அவரை முகமுகமா தரிசிப்பேன். தரிசிக்கிறதுனால நான் அவருடைய மகிமையின் சாயலாவே என்ன செய்வேன், மாற்றப்பட்டு இனி நான் நித்தியமா இனி அவரோட என்ன செய்வேன், வாடுவேன். இனி இந்த உலக வாழ்வில் அனுபவிக்கிற இந்த போராட்டம், பிரச்சனை, மரணம் எதுவும் என்னுடைய நித்திய வாழ்க்கையில என்ன செய்யாது, இருக்காது. அந்த மகிமையுள்ள அந்த நித்திய வாழ்க்கையை, அந்த நித்திய ஜீவனை அனுபவிப்பேன் என்ற அந்த தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை பாருங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. இதுதான் பாருங்க நாம் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியினுடைய 3வது நன்மையாக இருக்கிறது. பூமியிலையும் பிரச்சனைகள் வரும்போது அவ்வளவுதான், இதுலயே தோல்வியிலே வாழ வேண்டிதான், அதை சகிக்க வேண்டியதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த வாழ்க்கை நீங்கி இப்ப அதன் மேல் முற்றும் ஜெயங்கொள்வேன் என்ற நம்பிக்கை வருது. அதான் எனது தேவ மகிமையை அனுபவிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த உலக வாழ்க்கையை தாண்டி பாருங்க, இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு ஆண்டவர் வருவார். வரும்போது நான் இந்த அழிவுள்ள சரீரத்தை களைந்து போட்டு விட்டு நான் என் ஆண்டவருடைய மகிமையின் சாயலாவே நான் என்ன செய்வேன், மாற்றப்பட்டு இப்படியாக நித்தியமாய் அவரோடே வாழ்வேன் என்ற அந்த இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு அந்த பரலோக தேவ மகிமையை அனுபவிக்கிற அந்த வாழ்வினுடைய நம்பிக்கையை உடையவர்களாய் நாம் என்ன செய்து விடுகிறோம், மாறி விடுகிறோம். பாருங்க, அதாவது ஒரே வார்த்தையில சொல்ல போனா என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை இந்த வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்களே, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, அதை நம்ம வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இது தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினால் இப்போ மகிழ்ந்து களி கூறுகிற வாழ்க்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த ரோமர் 5:2 அந்த பின் வார்த்தை, மேன்மை பாராட்டுகிறோங்கிற வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் பாருங்க. வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மகிழ்ந்து களி கூறுவது. அல்லேலூயா. இப்போ களி கூறுதல், கிறிஸ்துவுக்குள் களி கூறுகிற ஒரு புது வாழ்க்கை நமக்கு என்ன செய்து விட்டது, உண்டாகி விட்டது. பாருங்க, நம் தேவ மகிமையை அடைவோம் என்ற அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பின் நிமித்தம் இப்பொழுது களி கூர்ந்து மகிழுகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ புலம்பல், முறுமுறுப்பெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யுது, அகற்றப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் தேவ பிள்ளைங்க. அப்போ இந்த களி கூறுதல் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் பாருங்க, இப்போ பாருங்க தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நாம் எல்லா உபத்திரவங்கள் மேலே முற்றும் ஜெயங்கொள்வோம் என்ற அந்த தேவ மகிமையை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இப்போ வந்து விட்டதுனால இப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த உலக வாழ்க்கையில நாம் உபத்திரவத்தை சந்திக்கும் போது இனி நம்ம என்ன செய்வதில்லை, உபத்திரவத்தின் நடுவில் புலம்புகிற ஆளா நம்ம இருக்க போறதில்லை.
இனி நம்ம எப்படி இருக்க போறோம்? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் உபத்திரவங்களை சந்திக்கும் போது கூட, இங்க வருது உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம்ங்கிற வார்த்தை வருது. அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம், உபத்திரவங்கள் நடுவிலேயும் நாம் மகிழ்ந்து நமக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தரை நினைத்து களிகுருவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியின் பாக்கியம். இப்போ தேவனோடு எனக்கு உறவு உண்டாயிருச்சு, தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழையும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டு, இப்போ நான் அவரிடத்தில் என் விண்ணப்பங்களை சொல்லி நான் என்ன செய்யலாம், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியாக தேவனோடு எனக்கு உறவு உண்டாகிவிட்டபடியால் இப்பொழுது பாருங்க, மூன்றாவது நன்மை என்ன? என் வாழ்விலே தேவ மகிமையை எல்லா சூழ்நிலையிலும் நான் அனுபவிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்துவிட்டபடியால் இப்பொழுது பாருங்க, வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது கூட நம்ம மகிழ்ந்து களிக்குறவர்களாய் இப்ப என்ன செய்யறோம், மாறிவிடுகிறோம். பாருங்க, மாறிவிடுகிறோம். பாருங்க, இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க 2-11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த நாம் மேன்மை பாராட்டுகிறோம் அல்லது மகிழ்ந்து கூறுகிறோம் என்ற அந்த வார்த்தை 3 முறை வருது பாருங்க. இப்ப அடுத்தது 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3வது முறையா இங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ சுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டது மூலம் இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம், தேவனிடத்தில் சமாதானம் நமக்கு உண்டாகி இப்படியாக நம்ம என்ன செய்யிட்டோம், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். தேவனோடு இருக்கிற அந்த உறவு மறுபடியும் என்ன செய்யிட்டு நமக்கு உண்டாகி விட்டது. அதனால இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இப்படியாக இப்பொழுது ஒப்புரவாகுதலை, அதாவது தேவனோடு நமக்கு உறவை, திரும்பவும் உறவை கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ எனக்கு தேவனோடு எனக்கு ஒரு உறவை என்ன செய்து விட்டார், கிடைக்க பண்ணி விட்டபடியால் இப்ப நான் என்ன செய்யறேன், என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நான் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறவனாக என்ன செய்கிறேன், மாறிவிடுகிறேன். என் வாழ்க்கையே இப்போ மகிழ்ந்து களி கூறுகிற வாழ்க்கையாக என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. இந்த மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு பாக்கியம் பாருங்க, இப்போ இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டது மூலம் கிடைத்ததுனாலதான் பாருங்க பவுல் என்ன செய்கிறாரு, அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பாருங்க பிலிப்பு சபைக்கு எழுதும் போது சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பிலிப்பியர் நிருபம் பவுல் எங்கிருந்து எழுதுகிறார்? அவர் சிறைச்சாலையிலே, சுவிசேஷத்து நிமித்தம் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட போது அவர் இந்த வார்த்தைகளை இணைச்சுகிறார், எழுதுகிறார். வெளியில இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு எழுதும் போது எழுதுறார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பாருங்க, வெளியிலே விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையாருக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நான் சிறைச்சாலையில இருந்தாலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, பிலிப்பு சபையாரே, நீங்களும் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. சில நேரம் பாருங்க, சிறைச்சாலையிலேருந்து ஒருவர் நமக்கு கடிதம் எழுதுறாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், அவர் தன்னுடைய கஷ்டம் கவலையெல்லாம் எழுதுவாருன்னு தான் நினைப்போம். ஆனா இங்க பவுல் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பிலிப்பு ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்த உடனே எப்படினாலும் அந்த சபையாருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் அதை அவர் உணர்ந்துட்டு என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று என்ன செய்யறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாருங்கள் தேவ பிள்ளைகள்.
பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி இங்க பேசுகிறார். அவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில இப்போ தேவ மகிமையை காண்பேன் என்ற, நான் அனுபவிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடினா நான் இப்போ எனக்குள்ள ஒரு களி கூறுதல் இருக்கு. அந்த களி கூறுதல் என்ன, அந்த களி கூறுதல் நிமித்தம் இப்போ என் வாழ்க்கை எப்படியாக மாற்றப்படுகிறது? உபத்திரவங்கள் நடுவிலேயும் நான் மகிழ்ந்து களி கூறுகிறவனாய் மாறுகிறேன். மாறிவிட்டபடினால்தான் அவர் இங்க பிலிப்பு சபையாருக்கு எழுதும்போது சொல்றாரு, பிலிப்பியர் நிருபத்துல, நான் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சபையாரை நீங்களும் என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, என்ன நினைச்சு துக்கிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க இந்த இடத்துல, இந்த பிலிப்பியர் நிருபத்துல பவுல் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கன்னு அந்த சபையாருக்கு எழுதுறாரு. பாருங்க, இத அவர் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய ஊழிய பயணத்திலே அவர் பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அங்கதான் அவர் இந்த பிலிப்பு என்னும் ஒரு பட்டணத்துக்கு போறார். ரோமர்கள் ஆண்ட அந்த ராஜ்யத்துல கிரேக்க தேசம் இருந்தது. அந்த கிரேக்க தேசத்துல இது ஒரு பிலிப்பு என்ற ஒரு பட்டணம் என்ன செய்தது இருந்தது. பாருங்க, இந்த பட்டணத்துக்கு அவரு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார். அறிவிக்க போகும்போது பாருங்க, அவர் சில சுவிசேஷத்து நிமித்தம் சில பிரச்சனைகளை சந்தித்து அவர் சிறைச்சாலையில போடப்படுகிறார். போடப்படும் போது பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் இப்போ 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, பவுல் சீலாவும் இந்த விசுவாசத்தினால் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தபடினால, இப்ப அவர்களுக்கு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருந்ததுனால, அவங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிக்கும் சலாக்கியத்தை பெற்று அங்கேயே நிலை கொண்டிருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர்களா இருந்தபடினால, இப்ப பாருங்க, இப்ப அவங்க அதனால் இப்போ தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை அவர்களை நிரப்பியிருந்ததுனால, இப்ப பாருங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் இவர்கள் பாருங்க சிறைச்சாலையில அடைக்கப்படுற அந்த ஒரு வேதனையான சூழ்நிலை நடுவில் என்ன பண்றாங்க, அவங்க புலம்புறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, ரோமர் 5:4 சொல்லுவது போல உபத்திரவம் நடுவில் என்ன செய்யறாங்க, மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. உபத்திரவத்து நடுவில் மகிழ்ந்து என்ன செய்யறாங்க, களி கூற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், நான் இந்த சூழ்நிலை நடுவிலும் நான் ஜெயத்தை அனுபவிப்பேன். அவங்களுக்கு என்னது தெரியும். பாருங்க, தெரிந்ததுனாலதான் பாருங்க இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாருங்க, விசுவாசத்தினால நீதியினால் உண்டாகும் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள பிரவேசித்து அவரிடத்தில் தங்களுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தினால் கூறுகிற அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்றாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. உபத்திரவத்து நடுவில் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. பாருங்க, ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க, கர்த்தரை என்ன செய்யறாங்க, துதித்து பாடுறாங்க. என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க, சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அடிக்கப்பட்டு இப்ப பாருங்க, சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு 2 கால்களும் தொழுமரத்துல என்ன செய்யப்படுது, மாட்டி வைக்கப்படுது. செயின்னால 2 காலை என்ன செய்யுது, கட்டி வைக்கப்பட்டு இப்படி பாருங்க, ரொம்ப வேதனையான நிலைமையில இருக்கிற அந்த உபத்திரவத்தின் நடுவுல தான் இப்ப பாருங்க விசுவாசத்தினால் உண்டாக நீதினால் வருகிற ஆசீர்வாதங்களை அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, களி கூர்ந்து மகிழுகிறாங்க. பாருங்க, மகிழ்ந்ததுனால அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுது,
26ஆம் வசனத்துல சடிதீர சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்து பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்யப்பட்டது, கலன்று போயிட்டுன்னு பாக்குறாங்க. கட்டுகள் எல்லாம் அவர்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். விடுதலையை அனுபவிக்கிறாங்க பாருங்க. மற்றும் ஜெயம் கொள்ளுகிறார்கள் பிரச்சனைகள் மேல. ஏன்னா தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து விட்டபடியா, தேவனோடு ஒரு உறவு உண்டாகி விட்டபடியா, தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை என்ன செய்துச்சு, வந்துருச்சு. அதனால் இப்பொழுது ஒரு களி கூறுதல் உண்டாயிருச்சு. அது உண்டானது நிமித்தம் இப்போ உபத்திரவத்தின் நடுவில் கூட இப்ப பாருங்க, தேவனோடு உறவு இருக்கிறபடினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனோடு ஒப்புரவாகுதலின் அந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டபடியால் உபத்திரவத்தின் நடுவிலும் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். களி கூர்ந்து என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய விடுதலையும் ஜெயத்தையும் என்ன செய்கிறார்கள், உபத்திரவத்தின் மேல் அனுபவிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த களி கூறுதலும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கிறது. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இதை நீங்களும் அனுபவிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் சமூகத்தில் வருகிறப்பா, நாளில் எப்படி இயேசுவை பட்ட விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால், தேவனோடு எங்களுக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கிறபடினால், ஆண்டவரே எப்படி எல்லா சூழ்நிலை நடுவிலும், எல்லா வாழ்க்கையில வருகிற உபத்திரவத்தின் நடுவிலும் நாங்க எப்படி தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறபடினால், இப்பொழுது எப்படி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் மகிழ்ந்து களிக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தோமே, இந்த சத்தியமுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையின் பங்காய் மாறட்ட மாட்டவர்கள். இந்த நாளிலிருந்து பவுலை போல உபத்திரவங்கள் நடுவிலும் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிற அனுபவம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் பங்காய் மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களின் பங்காய் மாறட்டும். உடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்படியாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் களி கூர்ந்து சந்தோஷப்படுகிறவர்களாய் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை மாற்றப்படட்டும். புலம்பலும் முறுமுறுப்பும் பிள்ளைகளோட வாழ்க்கையை விட்டு அகற்றப்படட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கு வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாடுங்கள். ஆமென்.